இப்போதைக்கு மகளிர் உரிமை தொகையை 2வது கட்டமா பார்த்துட்ருக்காங்க. இந்த 2வது கட்டத்தில எப்படி நம்ம விண்ணப்பிக்க போறோம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல நம்ம போயிட்டு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு குரோம்ல சர்ச் பண்ணோம்னாக்கா, நம்ம கவர்மெண்ட்டோடைய வெப்சைட் ஒண்ணு வரும். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணோம்னா, அதில குடும்ப தலைவிக்கான தகுதி வரையறை அப்படின்னு சொல்லி முதல்ல 2 ஆப்ஷன்ஸ குடுப்பாங்க. குடும்ப தலைவியா இருக்க போறவங்க, அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2,50,000 லட்சத்துக்குள்ள தான் இருக்கணும். 5 ஏக்கர் நஞ்சை, 10 ஏக்கர் புஞ்சை அதுக்குள்ள தான் இருக்கணும். கனரக வாகனங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற பல வரையறைகள் இருக்கு. இந்த வரையறைக்குள்ள அந்த குடும்பத் தலைவி அடங்குனா மட்டும்தான் அவங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வருவாய் வந்து வைக்கப்படும் அப்படின்ற தகுதியும் இருக்கு. இதுல தகுதி பெறாதவர்கள் அப்படின்ற அடிப்படையிலும் இப்ப கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறவங்க 2 பென்ஷன் 3 பென்ஷன் வாங்குறவங்க இல்லைனாக்கா ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு அப்படின்ற பல ஆப்ஷன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து நிதித்தொகை வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கும் இந்த வரையறை வந்து இயலாது. இந்த மாதம் ரூபாய் தகுதி பெற அவங்க தகுதியானவர்கள் இல்லை அப்படின்ற அடிப்படையில் இவர்களையும் நிராகரிக்கப்படுறாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது மாதத்துக்கு ஆண்டிற்கு 50,00,000 வந்து நம்ம வந்து நிதி வந்து கட்டுறதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி தான் ஆகணும். அதில் வருஷத்துக்கு 50,00,000க்கு கம்மியாக தான் நம்ம பே பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு அதுக்கு மிச்சமாக நம்ம பே பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து மகளிர் உரிமை தொகைக்கு வந்து நம்ம தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படுறாங்க. இனி நம்ம விண்ணப்பிக்க போகிறது எப்படி அப்படின்ற ஆப்ஷனை பார்க்கலாம். நம்ம அந்த விண்ணப்பிக்கிறதுக்குள்ளே போனோம்னாக்கா நம்மளுடைய பெயர், குடும்ப அட்டை, அடையாள எண் இது எல்லாத்தையும் வந்து முதல்ல என்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுடைய அதுவும் பேங்க் அக்கௌண்ட்டு, நம்ம ரேஷன் கார்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை நம்ம போட்டோம்னாக்கா ஓடிபி வரும். அதுக்கு கீழேயே குறைதீர்வு வகை அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. குறைதீர்வு வகை அப்படின்ற இடத்துல மகளிர் உரிமை தொகை பெறப்படவில்லை அப்படின்னும், குறிப்பு இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலையும் அதில் நம்ம வந்து போடலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபைல்ஸ் ஏதாச்சும் அதில் வந்து அப்லோட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு சாட்சியம் வந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையிலையும் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனுக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த குறைதீர்வு மையத்துக்கு வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் போயிருக்கு. கண்டிப்பாக இதில் இருந்து கலைஞருடைய உரிமை தொகை திட்டம் வந்து நமக்கும் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா, இல்லை அதில் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக தெளிவுபடுத்தி நமக்கு அந்த மாதம் ரூபாய் உரிமை தொகை வர்றதுக்கான வாய்ப்புகளை இன்னும் பெரிதளவில் ஏற்படுத்த பார்க்குறாங்க. நம்ம கலைஞர் அவர்களுடைய திட்டத்தினால நிறைய குடும்பங்கள் அதாவது 1,30,00,000 பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத